வணக்கம், வாழ்க வளமுடன். திருவாசகம் அன்னை பத்து அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைந்த ஒரு பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் என்ன அப்படின்னா, தலைவன் தலைவி பாவத்தில் இருக்கும். இறைவனை தலைவனாகவும் மாணிக்கவாசகர் தன்னை தலைவியாகவும் நினைத்து இயற்றியதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இறைவன் மேல அதிகமாக பக்தி கொண்ட தலைவி, இறைவனாக்கிய தலைவன் அதிகமாக பக்தி கொண்ட ஒரு தலைவி. இப்போ அந்த ஒரு தலைவியோட நிலை எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு கட்டத்தில் அதிகமாக அன்பு ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி அந்த பக்தி வர்றதுக்கு முன்னாடி, ரொம்ப இறைவன் மேலே அன்பு வர்றதுக்கு முன்னாடி, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி இருந்திருப்போம். அந்த உலகியல் வாழ்க்கையில் வாழ்ந்திருப்போம். அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். சில விஷயங்கள்லாம் தவிர்த்துருவோம். நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு இருப்போம். அதிகமாக நான் கோயிலுக்கு போகிறது, ரொம்ப அந்த இறை சிந்தனையிலே இருக்கிறது, கடவுளை பற்றி பேசுகிறது, இப்படிலாம் நம்ம இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்னதான் ஆச்சு, கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிட்டுருக்கு, இப்போ அதிகமாக பக்தி முத்திருச்சு போல இருக்கு, இப்படிலாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போது இப்படி தான் இந்த தலைவியும் ஆயிடுறா. மாணிக்கவாசகர் ஆகிய தலைவி இப்படி ஆயிடுறா. ரொம்ப இறைவன் மேலே அன்பு வந்துருச்சு அவளுக்கு. அழறா, அப்பப்போ ஆனந்தமாக சிரிக்கிறா. இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டா அவ. இப்போ தலைவியோட அம்மா வந்து கேட்குறதாக இருக்கும், என்ன ஆச்சு உனக்கு, இப்போலாம் ரொம்ப மாறிட்டியே, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லையே, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த தலைவி சொல்கிறான், அம்மா நான் ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப காதலிக்கிறேன் அவரை அப்படி சொல்கிறான். காதலிக்கிறியா? யார? அவர் யார், எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு அம்மா கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அம்மா கேட்குறதாக இந்த பாடல் இருக்குது. அப்போது இந்த தலைவி என்ன சொல்கிறா, கண்ணன் ஜனத்தார் கருணை கடலினில் உள் நின்று உருக்குவர் அன்னே என்னும் உள் நின்று உருக்கி உழைப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். அவர் எங்கே தெரியுமாமா இருக்கிறாரு? அந்த மை பூசப்பட்ட கண்களில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறா. என்னது, கண்ணிலையா? அவர் மனசில் தான் இருக்கிறாரு. அவ சொல்கிறா, என் கண்ணை பார்த்தா தெரியலையா, அப்படி கண்ணில் தண்ணி இருக்கே, கண் கலங்கி இப்படி அழுதுகிட்டு இருக்கனே, என் கண்ணை பார்த்தா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போது இறைவன் மனசுக்குள்ளே தான் இருக்கிறாரு. மனசுக்குள்ளே தான், யாருடைய மனசுக்குள்ளே இருக்கிறாரு? அந்த மனசுக்குள்ளே இறைவனை நினச்சி உருகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, எப்போ இறை சிந்தனையிலே இறைவனை நினச்ச உடனே அந்த உருகுறாங்களே, அந்த உள்ளின்று உருகிறவங்களுடைய மனசில் அவர் இருக்கிறாரு. அது எங்கே தெரியுது? அவங்களுடைய கண்ணில் தெரியுது. அதை ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மனசுக்குள்ளே என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கண்ணை பார்த்தாவே தெரிஞ்சிடும். முக்கியமாக கண்ணில் தான் அது வெளிப்படும். சொல்லுவாங்க, ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கண்ணை பார்த்தாவே அது உண்மை சொல்லுதா இல்லை பொய் சொல்லுதா அப்படின்னு அந்த கண்ணை பார்த்தாவே தெரிஞ்சிடும். அப்போது அந்த எக்ஸ்ப்ரெஷன் கண்ணில் தெரியும். அந்த அன்புமே அந்த கண்ணில் தான் தெரியும். அந்த இறை நாமத்தை கேட்ட உடனே, அந்த உண்மையாகவே கடவுளை நேசிக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த கடவுளுடைய நாமத்தை கேட்ட உடனே, அந்த பேரை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த கண்ணில் தெரியும். அந்த சில பேருக்கு அப்படியே கண்ணு கலங்கும், ஒரு மாதிரி அந்த கண் அப்படியே இமைப்பது மறந்துடும். இப்படி அன்பை அந்த கண்ணு மூலமாக தான் அவங்க பார்க்க முடியும். இப்போது நம்ம ஃபிசிக்கலாக நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோன்னா அது எதுவுமே வெளிப்படுத்துறது ஆகாது. நம்ம கண்ணில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸை இங்கே கொடுக்குறாரு மாணிக்கவாசகர். நம்ம அன்புன்னு ஒருத்தர் உள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க கண்ணை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போது சொல்கிறாரு, அவர் எங்கே தெரியுமாமா இருக்கிறாரு, அவரே நினச்சி உருகிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த கண்ணில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்து, உள் நின்று உருக்குவார் அண்ணே என்னும், உள் நின்று உருக்கி உழைப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அண்ணே என்னும். அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன தெரியுமாமா பண்ணுறாரு, அவரை நினச்சி அவரை உருக வைக்கிறாரு, எல்லாரையும் உருக வைக்கிறாரு. அவர் மனசில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் உருக வச்சுக்கிட்டு இருக்கிறாருமா அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. இப்போது என்ன பண்ணுறாரு, உருக்க வைக்கிறாரு நம்மளை. கடவுளுக்கு என்ன வேணும், நம்ம மனசு தான் வேணும் அவருக்கு, அதை உருக வைக்கிறாரு. இந்த உருக்கம் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ இந்த உலகியல் வாழ்க்கையில் கூட நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க, நமக்குன்னு ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க, நம்ம அப்படியே ரொம்ப உருக்குவோம் அதை நினைக்கும் போது. இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சாப்பாடு மாதிரி வராதுங்க, அவங்க எனக்காகன்ட்டு அதை செஞ்சு தருவாங்க பாருங்கள், அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு அவங்க கடைசி காலம் வரைக்கும் எங்கள் அம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னமோ அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிரும், அது நினைக்கும் போதெல்லாம் உருகுவாங்க. இப்போ ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க, யாரோ வந்து உதவி செய்வாங்க, அவங்க அன்றைக்கி நான் இருக்கிறேன்னு வந்து எனக்காக நின்னாங்க, அதை மறக்கவே முடியாது அப்படின்னு அவங்கள நினைக்கும் போதெல்லாம் உருகுவாங்க. இப்படி யாரோ ஏதோ ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க, அப்போது நம்ம அதை நினைக்கும் போது நமக்கு நன்றி உணர்வு வரும், அது மறக்க மாட்டோம், ரொம்ப அவங்க மேலே அன்பாகவும் இருப்போம். இப்போ அதே மாதிரி தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஏதாவது செஞ்சிட்ருப்பார். இப்போ பெரும்பாலும் நமக்கு கடவுள் மேலே அன்பு வருதுன்னா இயல்பாக வர்றது சில பேருக்கு தான், சில பேருக்கு இயல்பாகவே கடவுள் மேலே அன்பு வந்துடும் சின்ன வயசுலேருந்தே. சிலருக்கு என்ன தெரியுங்களா, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க, ரொம்ப வலி வேதனை துன்பம், இப்படி கஷ்டத்தினுடைய விளிம்பில் போய் வாழ்க்கையாக்கி அப்படியே பள்ளத்தில் போய் விழுந்துட்டுருப்பாங்க. அப்படியே கடவுள் தூக்கி எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு சிம்மாசனத்தில் போய் உட்கார வைப்பார். அப்படியே உள்ள கடவுள் மேலே ஒரு அன்பு வரும் பாருங்கள், அந்த நிமிஷம் கடைசி வரைக்கும் கடவுளை மறக்கவே மாட்டாங்க. அப்போது உயிரே கடவுளாக ஆகிடும். எல்லாமே அதுக்கப்புறம் தான், கடவுளுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அன்பு வந்துடும். இன்னும் சிலருக்கு இந்த உறவுகள்லாம் வந்து நமக்கு கஷ்டம் அப்படின்னு வரும்போது யாரும் கிட்ட வந்திருக்க மாட்டாங்க, இல்லை உறவுகளாலே கஷ்டமாக இருந்திருக்கும், உறவுகள் தான் நமக்கு துன்பம் கொடுக்குறதே இந்த உறவுகள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. அப்போ தனியாக நிற்போம், யாரும் இல்லை நான் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு நிற்கும்போது அப்படியே கடவுள் வருவார் லைஃப்பில். அது ஏதோ ஒரு மூலியமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், நமக்கு புரியும் கடவுள் செயல்பா அப்படின்னு. ஹீரோ மாதிரி வந்து நம்ம அந்த அந்த நிமிஷத்தில் நான் இருக்கிறேன் உனக்காக அப்படின்னு வந்து நிற்பார். அப்படியே உன்னை தவிர இந்த உலகத்தில் எனக்கு என்ன எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் மேலே ஒரு அன்பு வந்துடும். இப்போது இப்படியெல்லாம் நம்மளை கடவுள் உருக வைப்பார், அவர் உருக வச்சுக்கிட்டு இருக்கார். அந்த உருக்கம்தான் வேணும் கடவுளுக்கு, அந்த மனசு தான் வேணும், உங்கள் மனசு தான் கடவுளுக்கு வேணும். பூசலார் தெரியும் இல்லைங்களா, பூசலார் வரலாறு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் மனசாலே கோயில் கட்டினவர். அவருடைய வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். அவருடைய வரலாற்றில் 2 கேரக்டர், ஒரு கேரக்டர் மன்னர், இன்னொரு கேரக்டர் அவர் பூசலார். இப்போது மன்னர் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாரு, பிரம்மாண்டமாக கட்டுறாரு, இந்த நாடே வியக்குது அவர் கோயில் கட்டுறதை பார்த்து. இவருக்கும் ஆசை, பூசலார் ரொம்ப ஏழை, கோயில் கட்டுறதுக்கு அவர்கிட்ட எந்த பணமோ எதுவுமே கிடையாது. அப்போது இவருக்கு ஆசை, நானும் என் சிவபெருமானுக்காக கோயில் கட்டணும். அவர் மேலே அவ்வளோ அன்பு, அவருக்கு அன்பு தாங்க, வேற ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. அவர் என்ன நினைக்கிறாரு, சரி நம்ம மனசுக்குள்ளேயே கோயில் கட்டலாம், இமேஜினேஷன் பண்ணுறாரு. இப்போது இவர் கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு அரசன், இவரும் கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு.
அதாவது ஒரு நிமிஷத்துலேயே இமேஜினேஷன்னா ஒரு நிமிஷத்துலேயே நம்ம கோயில் வந்துட்ட மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இப்போ நம்ம ஒரு பில்டிங் எழுப்பணும்னா முதல்ல கடைக்கால் போடுவோம், அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக தானே மேலே போவோம். அப்போ அந்த மாதிரி அவரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறது, அதுக்கு என்ன தண்ணி என்ன ஊற்றுறது, இப்படி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மனசுக்குள்ளே இமேஜினேஷன் பண்ணுறாரு, நினச்சிக்கிறாரு. ரொம்ப அன்பாக, அதுவும் அவ்வளோ அன்பாக அவரே செய்கிறாரு. எல்லா வேலையும் அவரே செய்கிற மாதிரி அவர் இமேஜினேஷன் பண்ணிக்கிறாரு. அங்கே அரசர் ஆளுங்களை வச்சு கோயிலெலாம் பிரம்மாண்டமாக கட்டிட்டாரு. இவரும் இங்கே கட்டிட்டாரு. கட்டி முடிச்சுட்டு 2 பேரும் இப்போது கும்பாபிஷேக டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒரே நாளில் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அரசன் அவர் கோயில் கட்டினார் இல்லையா, அதனால் ஊரெல்லாம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டு அப்படியே ஒரே கொண்டாட்டமாக இருக்குது ஊரெல்லாம். அந்த நாட்டுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டாச்சு. இப்போ எல்லாரும் தயாராகிறாங்க கும்பாபிஷேகத்துக்கு. இப்போது நாளைக்கு கும்பாபிஷேகம், வெள்ளிக்கிழமை நாளைக்கு. அன்னைக்கு இரவு அரசரோடைய கனவுல சிவபெருமான், என் பக்தன் பூசலார் கோயில் கட்டியிருக்கிறாரு, அதுவும் நாளைக்கே தான் வச்சுட்டாங்க, நீயும் நாளைக்கு தான் வச்சுட்ட, 2 இடத்துக்குலாம் என்னால் போக முடியாது, அதனால் நீ என்ன பண்ணுற, இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சுக்கோ, நாளைக்கு நான் அங்கே தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு தூக்கமே வரல. என்னடா, நான் அரசன், நான் எப்பேற்பட்ட கோயிலை கட்டியிருப்பேன், இவர் கடவுள் வேற யாரோ கோயில் கட்டினதா சொல்கிறாரே, அது நான் கட்டின கோயிலை விட மிக பெருசா என்ன அப்படின்னு அவருக்கு தூக்கமே வரல. நான் இப்பயே போய் பார்க்கணும் அப்படின்னு போகிறாரு. போய் அந்த ஊருக்கு போகிறாரு. போய் எங்கெங்கேயோ தேடுறாங்க, எங்கேயுமே கோயில் கட்டினதுக்கான அறிகுறியே இல்லை. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, பூசலார்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறாராமே, அவர் ஏதோ புது கோயில் கட்டியிருக்கிறாராமே, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, பூசலாறு அப்படிங்கிறவர் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவர் கோயிலெலாம் கட்டலையே, அவர் கஞ்சிக்கே வழி கிடையாது, அவர் எங்கே கோயில் கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் போய் கேட்குறாரு. இவர் போய் பூசலாரே நேரில் போய் பார்த்து, நீங்கள் எங்கேயோ கோயில் கட்டியிருக்கிறீங்களாமே, எங்கே கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரே ஆச்சரியம். நான் மனசில் கோயில் கட்டினது இவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு அவர் கேட்கும்போது, சிவபெருமான் என் கனவுல சொல்கிறாங்க, நீ கோயில் கட்டியிருக்கிறியாமே, கும்பாபிஷேகம் வைக்கிறியாமே, அதுக்கு தான் கடவுள் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட கோயிலா நீ கட்டியிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் என் மனசுக்குள்ள கட்டியிருக்கிறேன், என் மனசுக்குள்ள கோயில் கட்டினதை அவர் இவ்வளோ பெருசாக மதிக்கிறாரா அப்படின்னு அப்படியே உருகி என்ன ஆயிருப்பாரு நினச்சி பாருங்க. அரசனுக்கு கூட கொடுக்காத ஒரு நிலையை நமக்கு கொடுத்துட்டாரே, அவ்வளோ அன்பை நமக்கு தூக்கி கொடுத்துட்டாரே அப்படின்னு அப்படியே உருகிட்டாராம். அந்த மனசை தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. அந்த மனசால நினச்சி உருகுனாவே போதும். மனசு தான் எனக்கு வேணும், எனக்கு வேற எதுவுமே வேணாம். உன் மனசில் என்னை நினச்சி உருகுனா போதும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கடவுள் அதைத்தான் கேட்குறாரு. அதுதான் அவருக்கு வேணும். அப்படி எல்லாரையும் உருக வைக்கிறவருமா அவரு, உருக வச்சு ஆனந்த கண்ணீர் வர வைக்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடவுள் மேலே அன்பு இருக்கிறவங்க அந்த கண்ணீரோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கிறதுனா அது கண்ணீருக்கு தான். அதுவும் சாதாரண கண்ணீர் இல்லை, அந்த ஆனந்த கண்ணீர், இறைவன் மேலே கொண்ட அந்த கண்ணீருக்கு விலை மதிப்பே கிடையாது. நீங்கள் அந்த கண்ணீரை கொடுத்துருங்க, அப்படியே கடவுள் அப்படியே அது கரைஞ்சிருவார். கடவுள் அதைத்தான் எதிர்பார்க்குறாரு, ஆனந்த கண்ணீரை கொடுத்துருவாராம். நம்ம கடவுளுக்கு என்னென்னமோ இது கொடுத்தேன், அது செஞ்சேன், இது பண்ண, கடவுளுக்கு கோயில் கட்டினேன், அதை பண்ண, இது எதுவும் செய்ய வேணாம், இந்த கண்ணீரை கொடுத்துட்டா போதும். அவர் அப்படியே உருகிடுவார். இந்த கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ கொடுப்பாரு கடவுள். உண்மையாக அவரை நினச்சி, நம்மளுடைய கஷ்டத்தை நினச்சி இல்லை, கடவுளை நினச்சி, அவருடைய அன்பை நினச்சி அப்படியே நமக்கு ஆனந்த கண்ணீர் வரும் இல்லைங்களா? அந்த கண்ணீர் தான் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு, அன்பு, கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர்.
அப்படி செய்கிறாருமா அவரு அப்படின்னு தன் அம்மா கிட்ட வந்து அந்த தலைவி சொல்கிறதாக இந்த பாடல் மாணிக்க வாசகர் அந்த பாவத்தில் எழுதியிருக்கிறாரு. வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.